பியூட்டிஃபுல் வாட்டர் ஃபால் ஒன்று இருக்குது. என்ன பேருன்னு தானே தெரியாது. Oke, nikah ngapain deh? Asyago tik tik tik, asyago tik tik tik. மார்னிங் காய்ஸ். பார்க்க போல கொஞ்சம் லைட்டாக ஃபிட் இல்லாத மைக்கு தானே, என்னையோ தெரியாது. இன்றைக்கி எல்லையில் லாஸ்ட் டேன்னா வந்து இன்றைக்கி ரேங்க்கு நேற்று போயிட்டிக்கணும். பட் நேற்று இந்த ஷூட்டில் சின்ன டெலி ஒன்றால் இப்போ ஷூட் பண்ணிவிட்டு நாங்கள் இன்றைக்கி பாலைக்கு வெளியாகிற பிளான் வீட்டுக்கு ஆஃப்டர் அ லாங் டைம். ஸோ இது என்னென்னா, நேற்றுலேருந்து இங்கே நோஸ் அண்ட் இங்கே ஐலிட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி இந்த அலத்துற ஃபீல் ஒன்று காந்தது. என்னென்ன விளையாந்தில் மாய்ஸ்சரைஸும் பண்ணேன். ஸோ அதோடு தான் இன்றைக்கு ஷூட் பண்ணணும். மார்னிங் 7 ஆகுது. இந்த வியூவை பார்த்து கொண்டே அப்படியே காஸ்டியூமே போட்டு மேக்கப்புக்கு போட்டு ரெடியாக தான் இருக்குது. முடிச்சுட்டு கொழும்புக்கு ட்ரெயின். Later that same evening. ஸோ எஸ் கைஸ், அப்பா காற்று, சரியான காற்று. அந்த எல்லையிலேயும் எங்கள்கிட்ட நேரம் முடிவடைந்தது. ஷூட் முடிஞ்சிருச்சு. நேற்றே பேட்டிக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்றைக்கி மார்னிங் ஷெட்யூல் போட்டு அந்த சீனை ஷூட் பண்ணாங்க. ஸோ எங்களோட சீன் முடிஞ்சு நாங்கள் இப்போ அவசரமாக இல்லை, மிச்ச நாளாக வீட்டை விட்டு விலகி ஈக்கிறதுனால இப்போ நாங்கள் இன்றைக்கே போகணும்னு டிசைட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ க்ரூவோட லன்ச் எடுத்துகிட்டு ஃபார் த ஒன் லாஸ்ட் டைம் அவங்களோட சேர்ந்து லன்ச் எடுத்துகிட்டு நான் ஐசல் அஃப்னா 3 பேரும் கோயிங் பேக் ஹோம். சரி, கோயிங் ஹோம். சிரிப்பு. பியூட்டிஃபுல் வாட்டர் ஃபால் ஒன்று இருக்குது. என்ன பேருன்னு தானே தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 3 வீக்ஸ், ஆல்மோஸ்ட் 3 வீக்ஸ் நாங்கள் போகிறோம் வீட்டுக்கு. அதை இந்த ஃபீலிங்கை நினைக்க போலே சந்தோஷமாக இது, வீட்டுக்கு போகிற ஃபீலிங்கை நினைக்க போல. இந்த நத்திங் கம்ஸ் லைக் ஹோம் இல்லையா. இந்த வெள்ளை வாயை போயிட்டு அங்கேருந்து அப்படியே மத்தலை போட்டு அந்த ஹைவே போட்டு போகிறதுக்கு தான் பிளான். அதுதான் லேஸ். இன்னொரு ரூட் இருக்குது, பட் அது கொஞ்சம் தூரம். அது கிலோமீட்டர் கணக்கில் கிட்ட, பட் டைம் நிறைய எடுக்கும். மற்ற வங்குவல் வேறு. ஸோ இது வந்து சேஃப்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ நாங்கள் இந்த ரூட்லேயே நாங்கள் போகிறோம். ஆஸ் யூஷுவல் ஐசல் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போல தூக்கம். என்னால் வந்து நான் பேசுகிறாங்க இல்லை. LA இஸ் a பியூட்டிஃபுல் பிளேஸ். லவ் த வைப். என்ன இருந்தாலும் வி லவ் த ஹோம் வைப் மோ. என்னால் ஹோம் கம்மிங் இல்லை, ஹோம் கோயிங். கருத்து குழம்பு தைஸ், கருத்த குழம்பு அனித்தேவ நம்ம கதை கறி රසයි දොකම තියලා කන්න පුළුවන්. කර්ත කොළඹ ඔක්කොම කොළඹට අරන් ගිහලා තියලා මංගවඩකෝ බනලා. ඔව් ඒවා තියන්න බෑනේ වැඩි කාලෙ. මේක බෑනේ, මේකෙන් දාන්න අලුත් කම්බේ. ඒවා කර්ත කොළඹනේ නේ. මේ මොකද්ද මේ ගමයි නම? වැල්ලවාය රන්දෙනි. මේක වැල්ලවායනේ. වැල්ලවාය. அங்கே மாங்காய் வாங்க கொஞ்சம் நிப்பாட்டினால மாங்காய் இருக்குது இந்த ஏரியாவில். ஃப்ரூட்ஸ் கடை வந்து මෙයා මොකක්ද අයියේ? මී පැණිද? මී පැණි. ඒක මී පැණි, මේක ඉතුරු පැණි. You want මී පැණි? Right. Fruits purchasing done. எங்கேயும் பெருசாக நிப்பாட்டுறதுக்கு இல்லை. ஐசல் கலபலையை காட்டாட்டி. You be a good girl, ஐசல். So let's go. ரைட், இது மத்தளை ஏர்போர்ட்டுக்கு போகிற ரோட் போல். இங்கேயால் போயிட்டு அப்படியே ஹைவே போடுற ரோடு இது போல். பாட்டினா மேலாது. ஏன்னா சரியான தூக்கம். இன்னைக்கு மார்னிங் 6 மணிக்கு எலிமினே தானே ஷூட்டுக்கு. எலிமினே வந்து தூங்கல. அப்புறம் ஷூட் முடிச்ச கைக்கு இப்படி வரனே செட்ட டயர்ட். இந்த கண்ணு மூடிப்படுது. இதை பார்த்தேன் எக்கோ டீ ஒன்று குடிக்கும் இல்லாட்டி எங்கேயோ நிப்பாட்டி ஒரு கண்ணை கொஞ்சம் சாஞ்சு எலும்போணுமேனு இருந்தால் எனக்கு இருக்குது கடை ஒன்று ஆப்பக்கமோ தேபமோ வேண்டி இருக்குது. இருந்தால் எடுத்து குடிச்சிட்டு போகிறேன். ஏன்டா ஹைவே போட்ட போகிறோம் இன்னும் கஷ்டமாகும். மற்றது இந்த மூஞ்சில் டிஃப்ரென்ஸ் வழங்குதோ தெரியும். இந்த மூக்கில் எங்கனைக்கெல்லாம் வந்து ட்ரை ஆகி எனக்கு இதெல்லாம் வந்து உச்சாரமாய்க்கு என்னத்துக்கோ தெரியும். இந்த கிளைமேட் மாறினதுக்கோ தெரியும். கண்ணு கடையிலெல்லாம் சரியாக மட்டும் அலத்துது. மார்னிங் சொன்னேனே எல்லாதப்பா ஓகே தேத்தியனவாது கிரி தேதக்கா கதனவாது. 4:45 5 மணி ஆகுது.
ஒரு 8-8:30 மணி ஆகும் நினைக்கிறேன் இன்ஷால்லா வீட்டுக்கு போகிறதுக்கு. அக்கே නිකං ආපෙද බිත්තර ආපද නිකං ආපද දෙකම ගන්න පුළුවන්. ரெண்டு செஞ்சு அடிக்கணும். एक पर சரியா ஆப்பை ஆப்பை போலது பிளேனாப்பை கீழுள்ளது பிளேனாப்பை மேல் முட்டாப்பை உள்ளது. ஒரு முட்டை தான் இருந்துச்சு, அதனால ஒரே ஒரு முட்டை அப்போ தான் கிடச்சிருக்குது. பிளேனாப்பைக்கு என்ன செய்யணும் இந்த எல்லையில் வயசான அங்கிள் வந்துட்டு தான் குக் பண்ணி தான். ஃபுட் வந்து அல்டிமேட். ஓ அந்த அந்த மேலே இந்த டிஷ் ஒன்று ஓ இந்த තමයි බැස්සේ නැත්තේ නැත්තම් ඉදී කීයද කී ගාන මම එන්නම්කෝ. ஆஹா இந்த டீ அடிச்சோன்னே தான் கொஞ்சம் உஜாரம் ஆகிக்குது. இப்போ அவெஞ்சர்ஸ் அசம்பிள் மத்தல ஏர்போர்ட் ரோடு. இது ஏர்போர்ட் ரோட்டில் போயிட்டு கொண்டு இங்கே போயிட்டு தான் ஹைவே போடுவோம்னு நினைக்கிறேன். இதாக இருக்குது ரோட். இங்கே 2 சைட் காடு, நடுவில் ரோட். கண்ணாடி போட்டிக்கிற கலர்ஸுக்கு இல்லை, கண்ணு வலிக்குது, கண் துறக்கலாமே. மத்தல இப்போதைக்கு 2 சொக்ஸும் இருக்குது. வீட்டுக்கு போனோடனே என்ன முதல் வேலை வந்து சாயம் மோலை 2 பேரை நிப்பாட்டி வச்சு மொத்த போன சொக்ஸ் எல்லாத்தையும் எடுத்தாங்க. அதில் எத்தனை வந்திருக்கேன்னு பார்க்கலங்க. காரில் பின்னே சாமாயத்தை போல கண்ணு அந்த காரில் ஒரு ஸ்பின்னுக்கு ஒரு சொக்ஸ் இருக்குது. எப்படா வீட்டுக்கு போயிட்டு இந்த கட்டிலில் போயிட்டு பாஞ்சு தலை வந்து தலைவானில் பட போல மேற்கே 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 சாதம் பண்ணிடு. இது சம்மந்தமே போயிட்டு பாய போல எப்படி இருக்கு. நான் எடிட் பண்ணி போடுவேன் அந்த துண்டை. அதான் எங்கடா இன்னும் நடக்கலன்னு பார்த்த விஷயம். மனரோசா வேலையை காட்டுறாங்க பாத்தீங்களா. புட்டிக்கிறேன் அன்பு தப்பு அன்பு. ஓகே 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 ஓகே. அஸ்வாகோ டிக் 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 அஸ்வாகோ டிக் 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 அஸ்வாகோ டிக் 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 அஸ்வாகோ டிக் டிக் டிக். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ பைப் பாட்டு. இருந்து உள்ள வழக்க தெரிஞ்சது போதா, பாட்டு படிக்க தெரிஞ்சிக்கணும், நல்லா இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அலைச்சா படிச்சு கொள்ளுங்க. அஃப்னான் இந்த மாதிரி நிறைய வெர்ஷன்ஸ் வச்சுக்கிறாங்க. அவங்களோட அஃப்னானோட லாயில எல்லாருக்கும் நம்பர் இல்லை வைப்பா இருக்கு. படிங்க படிங்க தூக்கம் தூக்கம். Yes, ma. Yeah, mama. Mama is annoying you. இவனுங்க குடுக்குற பிரஷர்ல தான் நல்லவனே கெட்டவனே. Mama, don't sing and annoy myself. Okay? ஹைவேல பெஸ்ட்டான விஷயம் வந்து இங்கே சர்வீஸ் ஏரியா ஒன்று இருக்குது. வெளிப்பண்ண இன்டர்சேஞ்சை தாண்டின உடனே
நாங்கள் எப்போயும் இந்த சதர்ன் எக்ஸ்பிரஸ் வேலை போகல இங்கே நிப்பாட்டு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகுது. கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு 4 ஹவராக தொடர்ந்து ட்ரைவ் பண்ணுறேன். அந்த அங்கே ஸ்டாப் பண்ணி ஆப்பத்தின்டே மட்டும்தான் தொடர்ந்து வந்துட்டீங்கன்னா இப்போ அங்கேருந்து இப்போ ஒரு 1.5 2 hours இருக்கும் ட்ரைவ் பண்ணியோ. அங்கேருந்து 5க்கு இது பண்ணேன் 7-10 ஆகிட்டு முதுகெல்லாம் வலிக்குது. இனி வயசாகினா அப்படித்தான். இது ஆக்ஷன் மேடம். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அவனோட நல்ல ஆக்ஷன் பண்ணுவாங்க. போயிட்டு ஏதாவது கடிக்கிறமே கடிச்சிட்டு ஐசலுக்கு ஏதாவது கடியை கடிக்க கொடுத்துட்டு ரெண்டு வாலியாப்பா எனக்கு வீட்டுக்கு போயிட்டு வைக்கணும். ஐஸ்கியூப்ஸ் வைக்கணும். சட்ஜிபிட்டிலையும் சொல்லிருந்துச்சு. தேங்க்யூ. ஸோ சந்தோஷமான விஷயம் என்னென்னா வழக்கமாக இந்த மாதிரி எங்கேயாவது போயிட்டு வந்து அஃப்னாக்கு தான் ஏதாவது ஒரு சிக்கல் ஒன்று வரும், இல்லாட்டி சோமிலாம் போகும். இதெல்லாம் எனக்கு இங்கே தினம் 1 hour 5 minutes காட்டுது. 55 kilometers. இந்த வீடியன்ஸ் எல்லாம் குயிக்காக போயிட்டு நினைக்கிறேன். நான் போயிட்டு இதை எடுத்துகிட்டு வந்தேன். லேவரியா வந்து சொல்லி பேன் கேக் இடியாப்பம் வைக்கும் வேணா. இது கொஞ்சம் ஆம்பரி பேன் கேக். நான் மேஜிக் ஒன்று எடுத்துட்டு வந்தேன் தானே, உங்களுக்கு தந்ததானே. நீங்க பேன் கேக் எடுத்துட்டு வந்தீங்க தானே. நீ பேன் கேக் ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை கேட்டீங்கல்ல வேணுமானு. சோலி முடிச்சு சார் தின்னுப்பா தூக்குவேன். இப்போ இப்படி வான சொல்லுவீங்கனால தான் நான் கேட்கல. ஓ நீங்க தராதது வந்து நான் அப்படியே நான் சொல்றேன். போதுமான அளவு கடிச்சாச்சு குடிச்சாச்சு. இப்போ போரைத்தான் வேமா வண்டி ஃபுல்லா ஃபுல்லா சாவியை வச்சுட்டு வந்துட்டேன். ஐயோ வைக்குது. ஓகே 9:50 அம்மாத்தோட்டிலேருந்து வரத்துக்கு. இல்ல ஒரு பவுல்ல ஃபுல்லா ஐஸ் கியூப்ஸ் போட்டு தண்ணி ஊத்தி அப்படியே டம்ப் பண்ணி எடுத்தது. ஆஸ்டன் ஹால் மாதிரியா? திரும்ப ஆஸ்டன் ஹால் யாருண்டு இத்தனை 2 ஐஸ் கியூப் எல்லாம் காட்டி 4 மணிக்கு கிளம்பி பெரிய பவுல் எடுத்து மூஞ்ச முக்கி கொண்டு வைப்பான். அப்புறம் அந்த டைம் போட்டு ஒரு வேலவல் செய்வேன். தேங்க்யூ. That is good for the skin. எல்லாருக்கும் நல்ல தெரியாது, but then it's good for the skin. Back to the basic routine. Now that Aizer is a big girl, இனிமே காட்டுல தூங்க போறேன். வேற ஒரு செக்யூரிட்டி தைக்கிறார். இந்த வழக்கமான பார்க்கிங் ஸ்பாட் அப்படியே இருக்குது. யாரும் அடிக்க மாட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு பார்க் பண்ணுறது வந்து சோம்பரம் பேமா 2-3 தாக்க ரிவர்ஸ் எடுத்து அப்படி செஞ்சு இப்படி செஞ்சு போடுவோமே. பக்கத்துல வேற யாரும் பார்க் பண்ணீங்களா? வந்து கேட்பாருமே பார்க்குறேன்னு பே அப்படின்வார். ஆஹா ஃபைனலி How many kilometers? 1000? 1300 and 1330 நினைக்கிறேன் கிலோமீட்டர்ஸ். You remember? What is this? ரைட் வீட்டுக்கு போ. அஸ்ஸலாமு அலைக்கும். Home sweet home. What is that, baby? What are these? ஐசல் இப்போ தான் நமக்கு நினைவு வருது. வீட்டுக்கு வந்திருக்கிறேன். இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேன் இவ்வளோ நாள் எங்கே இருந்தோம் நாங்கள் அப்படின்னு. வாட்ஸ் இஸ் யோர் ஐட்டம்? ஃபைனலி ஐசல் ஃபைனலி. You like it now? ஐ எம் ஷுர் யூ வில் அக்ரி ஃபார் திஸ். நாங்கள் எங்களோட வீட்டில் எதை மிஸ் பண்ணமோ இல்லையோ அனிவாரியம் வீட்டு வைஃபையை மிஸ் பண்ணிப்போம். இங்கே ஃபைபருக்கு பழவி போகிற விட எதுவும் செட் ஆகுது இல்லைன்னு பேமா. மை ஃபேஸ் லுக் ஸோ டிஃப்ரெண்ட் பேமா.
அதனால் வந்து எங்கே தான் ஹோட்டல்ஸ் என்ன நல்ல நல்ல ஹோட்டல்ஸில் போய்ட்டு ஸ்டே பண்ணியிருந்தாலும் ஏதோ ஒரு சம்திங் மிஸ்ஸிங் மாதிரி இருந்துச்சு. எல்லையில் ஆக்சுவலி பிளான் இருந்தது என்னன்னு சொன்னால் எல்லையில் ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் வரதுக்கு அப்புறம் சுற்றி பார்த்துட்டு வருவோன்னு. பட் எனக்கு பொறுமையே இல்லை, ஒன்றும் பார்க்க வேணும், வீட்டுக்கு வரணும் என்றதே எனக்கும் சரியா. பிகாஸ் இங்கே வந்தால் தான் அந்த அட் பீஸ் மாதிரி. மெயினாக ஐசல்டு ருட்டீன் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு, சாப்பிட்ற ருட்டீனில் இருந்து எல்லாமே இதாகிட்டு மறுபடியும் பழக்கணும் கொடுக்கணும், அந்த ருட்டீனில் இருந்து எல்லாமே சேஞ்ச் ஆகி இப்போ மேடம் திருப்பி பறக்கி எடுக்கணும். மறுபடியும் எங்கள்ட பேக் டு பேசிக் டிசிப்ளின் ஃபுட் எல்லாமே நாங்கள் செய்யணும். ஃபுட் நல்லாவே அப்செட் ஆகிட்டு. பட் எனக்கு நினைக்கிறேன் இதுவுமே வந்து என்னமோ ஃபுட் என்னமோ அலர்ஜி ஆகிதான் நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியாது, இது வரைக்கும் எனக்கு ஃபுட் அலர்ஜி ஆனதில்லை. பட் ட்ரை பண்ணி பார்க்கணும். இது இப்போ நான் ஃபஸ்ட்டுக்கு நாளைக்கு பார்த்து சரி வராட்டி இதுக்கு நான் என்ன நிலைமைன்னு பார்க்கணும். பிகாஸ் எனக்கு மார்னிங் எழும்ப போலே ஒரு பேட் ஃபீலிங் இருந்துச்சு, இன்றைக்கி என்னடா ஒருமா ஈக்குதுண்டு. பட் எஸ், ஸோ ஃபைனலி ஹோம் நிறைய வேலைக்குது, திங்ஸ் எல்லாம் அன்பேக் பண்ணணும். எதாக இருந்தாலும் இப்போ செய்ய போகிறது இல்லை, எல்லாமே நாளைக்கு தான். இப்போ வந்து ஃபுல் சில் அண்ட் ரிலாக்ஸ். அதோட பேர்மா கடைசி 2 வீடியோ அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் என்னை வந்து தொல்லை பண்ணுறாங்க. ஆஃப்டர் டேக் கேர் பாய் பாய் சொல்லவே இல்லை வீடியோலேருந்து. அதனால see you guys in another vlog. சொல்லுங்க. டேக் கேர், bye bye. Bye bye. Thank you.